அமெரிக்கா ஈரான் யுத்தம். அலி கமேனியை தொட்டு தூக்குனது மூலியமா சுப்ரீம் லீடரை தொட்டு தூக்கியாச்சு. இனி ஈரான் கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேலோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஈரான் இனிமே தான் வீரியமா வரும் அப்படிங்கிற ஐஆர்ஜிசியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு அப்புறம் ரெண்டு விவகாரம் முக்கியமா நடந்திருக்கு. அதுல என்ன அப்படின்னா, ஒன்று அலி கமேனி எப்படி சிக்கினார் அப்படிங்கிற டீட்டெயில் வந்திருக்கு. இன்னொன்று, அந்த சுப்ரீம் லீடரோட போஸ்டிங்க்கு என்னெல்லாம் ஏற்பாடு தீவிரமா இருக்குன்னு 4 லேயர் அவர் உருவாக்கி வச்சிருந்தாலும் இப்ப அட் பிரசன்ட் எப்படி கொண்டு வரார்கள் அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு. முதல்ல சுப்ரீம் லீடருக்கு ரீப்ளேஸ் அப்படிங்கிறது விரைவில் சொல்லப்படும். அந்த விரைவில் சொல்லப்படும் அப்படிங்கிறது அவரோட மகன் இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு வர தகவல். முத்தபா கமானி தான் பெரிய அளவுல வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் பேரு தான் அடிபடுது. இப்போதைக்கு ஆரிஃப் அப்படிங்கிற நபர்கிட்ட கொடுத்திருக்கார்கள். இடைக்கால சுப்ரீம் லீடரா அவர் தான் செயல்படுவார். இது எதற்கு அப்படின்னா, சில ப்ரொசீஜர்களை முடிக்கிறதுக்கு இடைக்காலமா ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கறக்காக கொண்டு வந்திருக்கார்கள். விரைவில் நிரந்தரமான சுப்ரீம் லீடரா அவரோட மகன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையுமே அபிஷியலா அறிவிச்சிட்டார்கள். அதனால எந்த ஒரு கேப்புமே கிடையாது. அதாவது இடைக்கால சுப்ரீம் லீடர் ஆரிஃப் நாட்டை வழி நடத்துவார், எங்க சுப்ரீம் லீடர் இடத்துல இருந்து நாட்டை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அதுக்கடுத்து நிரந்தர சுப்ரீம் லீடர் வந்து எங்க விட்டமோ அங்க இருந்தே கேரி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது. ஏன்னா இடைக்கால சுப்ரீம் லீடரே எல்லா விவகாரத்தை ஆக்ரோஷமா எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுத்துருவார். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதனால எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி லேரி ஜான் இப்ப சொல்லிட்டு போயிட்டாரு. பெரிய அளவுல அவருக்கு தான் இந்த பொறுப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால அப்படின்னா அலி கமேனியாலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இவர் தான் ஸ்மூத்தா இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தை காப்பாற்றணும், அதுக்கான வழிவகை பண்ணணும் அப்படின்னு. அவரும் தன்னோட ஃபர்ஸ்ட் அலி கமேனி சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு அப்புறம் அபிஷியலா செய்திகளா கசிய விடாம இல்ல அபிஷியலா அவரே அறிவிக்காம ஒரு இன்டர்வியூவாவே வீடியோ இன்டர்வியூவாவே கொடுத்து முடிச்சிட்டார். பிரச்சனை அங்கே கிடையாது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. பழைய வீரியத்தோடய டிராவல் பண்ண போறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏம்பட்டு நாளைக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அவர்களை பொறுத்து தான் இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரையும் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு திரும்பவும் சொல்லி பார்த்தாங்க இந்த விவகாரம்லாம் நடந்ததுக்கு அப்புறம். ஆனா அவர்கள் இப்ப ஸ்டேட் ஆஃப் ஹோமஸை நாங்க பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். இன்னும் பெரிய அளவுல அதோட அவர்கள் சொன்னதோட வீரியம் மார்க்கெட்டுக்கு வந்துச்சா வரலையாங்கலாம் கப்பல் நடமாட்டம் தடைபடும் போது தெரிஞ்சிடும். இந்த தடையில இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா 195 நாடுகள் கிட்ட சிரமப்பட்டு தான் ஆகணும். அப்ப இதுவே உலக பொருளாதாரத்தை பெரிய அளவுல ஆட்டி வைக்கும். இங்கதான் முக்கியமான பிரச்சனையே வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, செங்கடல்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாம பெரிய அளவு தடுமாறுது அமெரிக்கா. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட எப்பயுமே 2 ஆயுதங்கள் இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா தடை, இன்னொன்னு தாக்குதல். செங்கடலை பொறுத்தவரை ஹவுதிகள் மேல தடைகள் விதிச்சு கிழிக்க முடியாது. அவனுங்க வந்து தடையில தான் இருக்காங்க. அது போக ஒரு நாடு மாதிரி இயங்க போறது கிடையாது. அப்ப தாக்குதல் மட்டும்தான். அதை வச்சு கண்ட்ரோல்ல எடுக்க முடிஞ்சான்னு கேட்டா எடுக்க முடியல. இப்ப ஈரானை தட்டி விட்ட அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தார்கள் அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சு ஈரான்ல ஒரு குரூப் ஆள முடியாது. எப்படி பார்த்தாலும் 2 குரூப் ஐஆர்ஜிசி கண்ட்ரோல்லையும் ஈரான் இருக்கும். அமெரிக்கா யாரையாச்சும் கொண்டு வந்தாலும் அவர்கள் கண்ட்ரோல்லையும் ஈரான் இருக்கும். ஆனா ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா ஐஆர்ஜிசி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது ஒண்ணு போதும் அவனுங்க தப்பிச்சு பிழைக்கிறதுக்கு. இது ஒரு வலுவான மைலேஜ் அவர்கள் கிட்ட இருக்கு. இதை அவ்வளவு சுலபமா அவர்கள் விட்டு தர போறதும் கிடையாது, புடுங்கவும் முடியாது. தரைப்படை உள்ளுக்குள்ள இறங்கி கிழிச்சா மட்டும்தான். தரைப்படை ஈரானுக்குள்ள இறங்கி கிழிக்க முடியாதுங்கிறத நிலப்பரப்பு ரீதியா அவர்களுக்குள்ள அடுத்த மைலேஜ். இப்ப அமெரிக்கா சிக்கிக்கிச்சு. இப்படியே பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த தாக்குதல், அடுத்தடுத்த தலைவர்களை தொடர்றது மூலியமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திட்டம். சரி, அலி கமேனியோட மூவ்மெண்ட் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மாச கணக்குல வாட்ச் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இதுதான் பொழப்பு. வெனிசுலா அதிபர் என்ன பண்ணாங்க, மாச கணக்குல வாட்ச் பண்ணோம், திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அதே போலதான் இங்கேயும் அலி கமேனி அவர்கள் பெரும்பாலும் சொல்றது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இங்க வரார் அப்படின்னா சொல்லிட்டார்கள் அப்படின்னா அவர் வந்தா மட்டும்தான் நிச்சயம்.
ஊரையே இங்கே குமிச்சிட்டு தேவையான நபர்களை மட்டும் வேற இடத்துல சந்திச்சுட்டு அவர் மட்டும் வேற இடத்துக்கு கிளம்பி போகக்கூடிய உஷாரான ஆள் தான். இல்லாட்டி இத்தனை வருஷம் வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த தடவை எப்படியோ ஏமாண்டார். அது போக ஒட்டுமொத்தமான தாக்குதல் அப்படிங்கிறது சனிக்கிழமை குறிக்கப்படலை. சனிக்கிழமை இரவு இல்ல ஞாயிற்றுக்கிழமை இரவு இல்ல திங்கள் செவ்வாய்ன்னு ஏதோ ஒரு காலகட்டத்துல தாக்குதல். ஆனா அது சனிக்கிழமை பகல்ல குறிக்கவே இல்லை அப்படிங்கிற தகவல் இப்ப வருது. ரொம்ப அக்யூரேட்டா மெசேஜ் வந்திருக்கு. கமேனி அவர்கள் இந்த பில்டிங்க்கு வருவார். வந்தது மட்டும் இல்ல, முக்கியமான ஆட்கள், ராணுவ ரீதியா முக்கியமான ஆட்களை பார்க்க போறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. தகவலை வெரிஃபை பண்ணியிருக்கார்கள். அந்த தகவல் 2 பில்டிங்கை காட்டியிருக்கு. அந்த 2 பில்டிங்ல ஒரு பில்டிங்கை அமெரிக்க ராணுவம் தாக்கணும், இன்னொரு பில்டிங்கை இஸ்ரேல் ராணுவம் தாக்கணும் சொல்லி செட் பண்ணியிருக்கார்கள். இப்படி செட் பண்ணும்போது ஏற்கனவே இவர்கள் கிட்ட ஒட்டு மொத்தமா ஈரான்ல எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற பெரிய திட்டங்கள்லாம் இருந்துச்சு. தேதி தான் குறிக்கல, நேரத்தை தான் குறிக்கல. கமேனி அவர்கள் வரதாக கிடைச்ச இந்த தகவலை குறிச்சுக்குவோம் தான் பகல்ல தாக்குதல். இந்த பகல் தாக்குதல் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது புரியாத புதிரா இருந்துச்சு. அதுல 2, 3 விடைகளும் சுத்துச்சு உலக அரசியல்ல. நம்ம கூட விரிவா பார்த்தோம். இப்ப அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை அமெரிக்க ஏஜென்சிகள் போட்டு விட்டுருக்கார்கள். இதனால என்டையர் பிளான் கையில இருக்கு. எக்ஸிகியூஷன் டைமை மட்டும் மாத்துறோம் அப்படின்னு சொல்லி பகல் 9:30க்கு குறிச்சிருக்கார்கள் ஈரானிய நேரப்படி. அப்பதான் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல அமெரிக்க கப்பல்ல இருந்து தாக்குதல் பக்கத்து பில்டிங்கு, இன்னொரு பில்டிங்க இஸ்ரேலோட வான்படை தாக்கியிருக்கு. இது பத்தாது அப்படின்னு சொல்லி ஆளில்லா விமானத்தை அந்த பகுதிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதுல எந்த படை தாக்கி ஈரானோட உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அலி கமேனி இறந்தார் அப்படிங்கிறது வெளியே இன்னும் இவங்க சொல்லல. ஆனா இப்படிதான் தகவல் கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட தடவை அவரோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணியிருக்கார்கள். அதுல இறுதியா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சரி தட்டி தூக்கிடுவோம், டிக்கெட்டை கிழிச்சு கையில தந்துருவோம். ஆனா டைமிங் அப்படிங்கிறது இவர்கள் ஒரு முழு யுத்தத்துக்கு தயாரா இல்லை அப்படின்னா இந்த தாக்குதல் கூட நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. தயாரா இருக்கவும் இவருக்கான ஒரு இன்புட்டும் கிடைக்கவும், யாரு சுப்ரீம் லீடர் வராருன்னு ஒரு இன்புட்டும் கிடைக்கவும் டக்குன்னு டைமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி முன்கூட்டியே ஆபரேஷனை ஆரம்பிச்சிருக்கார்கள். அதுல அலி கமேனி அவர்களும் சிக்கிட்டார். இப்படிதான் மாட்டியிருக்காரு. ஆனா இதுல கிரவுண்ட் லெவல்ல மேன் பவர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸா இல்ல இவர்களோட சிக்னல் இன்டெலிஜென்ஸா அப்படிங்கெல்லாம் ஃபிளாஷ் பண்ணல. அது ஏதோ ஒரு காலத்துல ஃபிளாஷ் பண்ணுவாங்க. பண்ணாம இருக்க போறது கிடையாது. ஆனா அது ரொம்ப காலம் பிடிக்கும். ஆனா இப்ப அடுத்து வரக்கூடிய தலைவர் அப்படிங்கிறது இந்த மூமெண்ட்ல இருந்தெல்லாம் தப்பிக்கணும். தப்பிச்சா மட்டும்தான் பொழைக்க முடியும். சும்மா ஐஆர்ஜிசியை வச்சு மிரட்ட முடியாது. ஐஆர்ஜிசியை வழி நடத்தவும் ஈரானை வழி நடத்தவும் தலைவர்கள் பிரசன்ஸ் இருக்கணும். அப்ப இவ்வளவு நாள் எங்க கேப்போ அதை ஈரான் சரி பண்ணணும். சரி பண்ணாம நான் எதிர்க்க போறேன் அப்படின்னா அலி கமேனிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் நடக்கும். உதாரணத்துக்கு ஹிஸ்புல்லா ஒரு பெரிய இயக்கம். ஹிஸ்புல்லா அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ராணுவ கட்டமைப்பு உள்ள இயக்கமா தான் இருக்கு. இப்ப எங்க ஹசன் நசரல்லா வருஷ கணக்குல 30 வருஷத்துக்கு மேல இஸ்ரேல் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு இருந்தார். ஆனா டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தோடனே அவருக்கான அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க குரூப்லயே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த நபருக்கு டிக்கெட்டை கிழிச்சார்கள். அடுத்த தலைவர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் ரொம்ப அமைதி. ஹசன் நசரல்லா அளவு அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லல. இது எதை வச்சு சொல்லலாம்? அந்த இயக்கத்தோட இப்ப உள்ள நடவடிக்கை பிரசன்ஸ் வச்சே சொல்லிட்டு போயிடலாம். இப்படி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் இதான். இதை நோக்கி தான் ஈரான் விவகாரத்தை நகர்த்த பார்ப்பார்கள். இதுல இருந்து ஈரான் தப்பிச்சிச்சு அப்படின்னா பழைய கெத்தோட சுத்தி வரலாம். இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வந்துடும். இருந்தாலும் இப்ப மிகப்பெரிய அளவு பதட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஐஆர்ஜிசியோட தாக்குதல் அப்படிங்கிறது பல கட்டமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் விரிவா அடுத்த வீடியோல பார்ப்போம்.